ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்களோட பட ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸ் ஹவுஸுக்கு வராங்க. உண்மையிலே பிக் பாஸ் ஹவுஸில் ப்ரொமோ பண்ணுற படம்லாம் ஓடுதான்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் டீம் எதையாவது ஒன்று செஞ்சு அந்த ஷோவை நடத்தணும்னு யார் படம்லாம் ரிலீஸ் ஆகுதோ அவங்களாம் பிக் பாஸில் வந்து ப்ரொமோ கொடுக்கலாம். கட்டாயம் வந்துருங்க, இலவசம் இலவசம் இலவசம்னு மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடிகர்கள்லாம் பட ப்ரமோஷனுக்கு தான் உள்ள போறாங்க. ஆனா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள நோண்டி நோண்டி அவங்கள பத்தியான கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. உள்ள போனவங்களும் ஜாடமாடியா கொஞ்சம் லீக் அவுட் பண்ணிட்டு தான் வராங்க. பட ப்ரமோஷனுக்காக உள்ள போறவங்கள தடை பண்ணணும். அவங்க மூலியமா நிறைய நியூஸை வந்து உள்ள இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஸ்கூல் பிள்ளைங்களை பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள விட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாரும். இப்போ பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் வேற கொடுத்துட்டாரா, இவனுங்க நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இவங்க எல்லாரும் இயல்பாவே இருந்தாலே ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தான் இருப்பாங்க. இதுல இந்த ஸ்கூல் டாஸ்க் வேறயா? இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல பிசிக்கல் டாஸ்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா ஃபன் பண்ற மாதிரி காமெடியான டாஸ்கை கொடுத்து வச்சிருக்காங்க. பிசிக்கல் டாஸ்கை கொடுத்து விக்ரம், பிரஜன், கமருதீன் அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா பிசிக்கல் டாஸ்க்லாம் வைக்க முடியாதுப்பா. இந்த ஸ்கூல் டாஸ்க் ஃபன் டாஸ்கே பிசிக்கல் டாஸ்க் மாதிரி போவோம் இவனுங்க கிட்ட. இன்னும் பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா பிக் பாஸ் ஹவுஸை பூட்டிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு பிக் பாஸ் நினைச்சிருக்காரு. யாரெல்லாம் வீட்டில் என்னென்ன பொசிஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மறக்காம போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வீக்லி டாஸ்க்ன்ற பேர்ல ஒரு டாஸ்கை கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க். இந்த ஸ்கூல் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வச்சிருக்கணும். ராஜாங்கம் டாஸ்க் வச்சாங்க பாருங்க, அப்பவே இந்த டாஸ்கை வந்து நடத்திருக்கணும். பரவாயில்ல, இப்பவாவது வச்சாங்களே. ஆனா ஸ்கூல் டாஸ்க்னு வச்சிட்டாங்க. இதே காலேஜ் டாஸ்க்னு வச்சிருக்கலாம். கொஞ்சம் நிறைய ஃபன் பண்ணிருக்கலாம் காலேஜ் டாஸ்க்னா. ஏன்னா நிறைய லவ் கண்டென்ட்லாம் வரும் காலேஜ் டாஸ்க்ல. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அப்படி லவ் பண்ண முடியாது. ஸ்கூல் பசங்க டீச்சரை லவ் பண்ணாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும் வெளியே. இதே காலேஜ் டாஸ்க்னா காலேஜ் பையன் ப்ரொஃபஸரை சைட் அடிச்சா அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ வராது. இதுவே ஸ்கூல் டாஸ்க்ல இப்படி பண்ண முடியாது. பெரிய ஸ்கூல் ராஜ்யமே வெளியே இருக்கு. ஸ்கூல் பசங்களை எப்படி தப்பா காட்டுறீங்க அப்படின்னு ஒரு கட்சியினரோ இல்ல மக்களோ வந்து கொந்தளிச்சு மறுபடியும் பிக் பாஸை இழுத்து மூட வேண்டியதுதான். சோ அந்த வகையில இவங்க பாத்தீங்கன்னா மிக ஜாக்கிரதையா வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கை கையாளணும். இவங்க இது வரைக்கும் வந்த வீக்லி டாஸ்கை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்கையாவது கொஞ்சம் ஃபன்னா காமெடியா கொஞ்சம் நல்லா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்ப்போம். இந்த டாஸ்க்குக்காக நிறைய பேர் பாத்தீங்கன்னா செம எஃபர்ட் போட்டிருக்காங்க. கமருதீன், பிரஜன் எல்லாம் கிளீன் ஷேவ் பண்ணி தன்னுடைய தாடியையும் மீசையும் தியாகம் பண்ணிக்கிறாங்க இந்த டாஸ்க்குக்காக. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவல் தான், அதாவது ஹைஸ்கூல் லெவல் தான். இவங்களுக்கு காலேஜ் டாஸ்கை கொடுத்தா இன்னும் வந்து பீப் வார்த்தையெல்லாம் பேசி காதல் கண்டென்ட்லாம் கொடுத்து பிக் பாஸ் அழிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் நல்லா யோசிச்சு சின்ன குழந்தைங்க ஸ்கூல் டாஸ்கை கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க் பிரின்சிபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் தான். பிரஜனுக்கு பிரின்சிபல் கேரக்டர் சூப்பராக தான் இருக்கு. இதை ஒரு நல்லா பண்ணாருன்னா மக்கள் கிட்ட இவரை பத்தி இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் காணாம போய் நல்ல பேர் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரஜன் அவர்கள் பிரின்சிபல். அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு போஸ்டும் கொடுத்துக்கிறாங்க, மாரல் டீச்சர். நல்லா ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தலையில எண்ணெயை வச்சு நல்லா வழிச்சு சீவி நெத்தியில பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த காலத்து ஸ்கூல்ல வர பிரின்சிபல் போல சூப்பரா ரெடி ஆயிட்டு வராரு. டிவி டீம் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஸ்பேஸை கொடுத்துக்கிறாங்க பிரஜனுக்கு. இந்த ஸ்பேஸை கரெக்டா பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணி இருந்தாருன்னா அட்லீஸ்ட் 100 நாள் கிட்டையாவது வரலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சிறந்த நடிகர். அது மட்டும் இல்ல, கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 25 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாப்புல. நேத்தே பாத்தீங்கன்னா ஆரியன் அவர்கள் பிரஜன் கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த சினி ஃபீல்டுல. அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான சிறந்த இடம் இதுதான். இங்க நீ காட்டாம வேற எங்க நீ காட்ட போற? நீ என்னென்ன இது வரைக்கும் கத்துக்கணும் அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள காட்டு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சிறப்பா வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு ஆரியன்னா. அந்த வகையில இவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அப்புறம் சிறந்த ஆக்டரையும் வெளிப்படுத்துவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி ஸ்கூலோட வார்டனா போட்டாங்க. வார்டன்லாம் போட்டிருக்காங்கன்னா இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா 24 டாஸ்கா தான் இருக்கும். நைட் எல்லாம் வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஹாஸ்டல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பசங்க ஹாஸ்டல்ல தங்கி படிப்பாங்க. ஸோ அந்த வகையில விஜய் பார்வதி பாத்தீங்கன்னா வார்டனா இருக்காங்க. போன சீசன்ல பாத்தீங்கன்னா அது வந்து காலேஜ் டாஸ்க் ஹாஸ்டல் வார்டன்லாம் இருந்தாங்க. அவனுங்க காதல் கண்டென்ட்டுக்காக நடு ராத்திரியில வார்டனுக்கு தெரியாம லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறதும் லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு வரத்துமா இருந்தது. ஆனா இது வந்து ஸ்கூல் டாஸ்க், ரொம்ப சின்ன சின்ன பசங்க, இவங்களுக்கு காதல் எல்லாம் தெரியாது. ஆனா தலைவர் படம் ஏதாவது வந்திருந்தா வார்டனுக்கு தெரியாம நைட்ல
அந்த படத்தை போய் பார்க்குற மாதிரி வந்து கண்டென்ட் ஏதாவது வச்சிருந்தா வச்சிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வார்டனுக்கு வந்து ஹெல்ப்பரா வந்து இங்க எஃப்ஜேவை போட்டிருக்காங்க. வார்டன் செக்யூரிட்டி இவர் தான். லாஸ்ட் சீசன்ல நடிகர் திலகம் சிவாஜியோடைய பேரன் சிவா வந்து பண்ண கேரக்டர் தான் நம்ம எஃப்ஜேக்கு கொடுத்துருக்காங்க. சிவா பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டை எடுத்துக்கின்னு அவர் யோகா பண்றதும் சாமி பண்றதும் ஒரு மாதிரி அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. கேரக்டர் அந்த எஃப்ஜேக்கு கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். ஸோ பார்வதி வார்டனுக்கு அசிஸ்டண்டா நம்ம எஃப்ஜேவை போட்டாங்க. ஸோ பார்வதி சொல்றத இவர் செய்யணும். அதுதான் இவருடைய வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் இவர் ஒரு சாரா தான் போட்டிருக்காங்க. அவரும் கிளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு சூப்பரா வந்திருக்காரு. தெரிஞ்சு பிடி மாஸ்டரா தான் இவரை போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு பிடி பீரியட்ல பந்த போட்டு விளையாடிக்கிட்டு பரேட் சொல்லி கொடுத்துக்கின்னு இருக்கிற வேலை தான் நம்ம அமித் பார்கவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமாதா கனிக்கு தமிழ் டீச்சருக்கான பணியை கொடுத்துருக்காங்க. தமிழம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தையும் தமிழையும் கற்றுக் கொடுக்கணும். நீயும் தமிழம்மா கேரக்டர்ல சிறப்பாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் ஃபன்னா கொண்டு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கிற எல்லாமே ஸ்டூடெண்ட்டாக போட்டாங்க. நம்ம கானா வினோத் கூட அதில் வந்து ஸ்டூடெண்ட்டாக வராரு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளீன் ஷேவ் பண்ணி மீச தாடியெல்லாம் எடுத்திருக்காரு. கமருதீனும் ஸ்டூடெண்ட்டாக வராரு. அவரும் வந்து தாடியெல்லாம் எடுத்துட்டாரு. எஃப்ஜே அவரும் தாடியை எடுத்துட்டாரு. விக்ரம் சபரி எல்லாமே கிளீன் ஷேவாக பண்ணிட்டு இந்த டாஸ்க்குக்காக தங்களுடைய மீச தாடியை தியாகம் பண்ணியிருக்காங்க எல்லாரும். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேவே பண்ணல. இந்த டாஸ்க்குக்காக நான் இவ்வளோ நாள் வச்சு அந்த மீச தாடியை இழக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தாடி மீசையோட தான் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து கிளீன் டாஸ்க் பண்ணி நாங்கெல்லாம் குழந்தை தாடி மீசை வளராத குழந்தை பசங்க குழந்தையாவே மாறி இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே இவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க மீசையை. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்குக்காக இவ்வளோ தியாகம் பண்ணவங்க இந்த டாஸ்க்கை கண்டிப்பாக ஃபன்னாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதில் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கமருதீன், அரோரா, வியானா, கானோ வினோத், சபரி, விக்கல்ஸ்னு அப்புறம் சுபிக்ஷா இவங்க எல்லாம் வந்து ஸ்டூடெண்டா வந்து நடிச்சிருக்காங்க. பார்வதியை வார்டனா போட்டு கமருதீன் கிட்ட அவ்வளோ க்ளோஸ் இல்லாம பண்ணிட்டாங்க விஜய் டீம். அது மட்டும் இல்ல கமருதீனும் அரோராவையும் ஸ்டூடெண்டா போட்டு ரெண்டு பேரும் செம்மையா அரட்டடிச்சுன்னு இருக்கிறாங்க பக்கத்துல உக்காந்துங்கன்னு. இதை பார்த்த பார்வதிக்கு கண்ணுல வாயில வயிற்றுலன்னு பயங்கர புகை வருது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்கூல் வார்டன். அவ்வளவா வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருக்காது பசங்க கூட. கமருதீன் கூட அவ்வளோ க்ளோஸா இருக்க முடியாது. நேத்து தான் அவங்க வந்து காமு மாமாவை ரொம்ப கரெக்ட் பண்ணி என் கூடயே இரு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கமருதீனும் அந்த ஸ்கூல் ட்ராக்கை வச்சு கண்டிப்பா அரோரா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி ட்ராக்கை மாத்தி பார்வதியை வெறுப்பேற்றுவார்னு நம்ம எதிர்பார்ப்போம். இதனால கமருதீன், பார்வதி, அரோரானால சம்பவம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். டீச்சர்ஸ் எல்லாம் பிக் பாஸ் உள்ள கூட்டு இது ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த ஸ்கூல். பட் நாளை பின்னையில இந்த ஸ்கூல் வந்து பெரிய பிரச்சனையாகி இந்த குழந்தைங்களாம் ஸ்கூலை விட்டு போகாம ஸ்கூல்லேயே தங்கி படிக்கணும். உங்களை காலையில இருந்து இரவு வரைக்கும் நீங்க தான் வந்து கவனிச்சுக்க போறீங்க. காலையில் ப்ரஷ் பண்ணி விடுறதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. அதில் முக்கிய பங்காக பார்த்தீங்கன்னா வார்டனையும் அசிஸ்டன்ட் வார்டனான எஃப்ஜேவும் தான். இவங்க ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு செய்து கொடுத்து சாப்பாடை கட்டி விட்டு இரவு சாப்பாடு வரைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ விஜய் பார்வதியும் அவருடைய அசிஸ்டான எஃப்ஜேவும் இவங்க ரெண்டு பேர் தான் சமைக்கணும். இது கேட்டவுடனே விஜய் பார்வதி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. கனி தான் இந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க. இதை கேட்டவனே கனிக்கு அப்படியே மனம் அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. சரியா மாட்டினடி பாரு, இருக்கிற விஷயத்த கேவலமா பேசினால இப்ப இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி மனசுல செம குளிர்ச்சியா இருக்கிறாங்க கனி. ஸ்கூல் உள்ள போயிட்ட பிறகு எல்லாமே வந்து டீச்சர்ஸ் பாத்துக்குவாங்க. பிரேயர்ல இருந்து படிப்பு சொல்ற வரைக்கும் வந்து டீச்சர்ஸ் வேலை. அரோரா அண்ட் வியானா ரகுடு ஸ்டூடெண்ட். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பசங்க வச்சுக்கிற பொருள்லாம் வந்து திருடுற கேரக்டரா வியானாவும் அரோராவும் இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா செம ஃபன்னா காமெடியா போகணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா வார்டனா எஃப்ஜேவும் பார்வதியும் போட்டு உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிறதுனால இவங்க தான் சம்பவக்காரங்களா இருப்பாங்க. இவங்களால தான் இந்த டாஸ்க் கண்டிப்பா வந்து கெட்டு போகும். நீங்க வேணா பாருங்க மக்களே, யாரால இந்த டாஸ்க் வந்து கெட்டு போகணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.